மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் கலையரசி கலாநிதி கிருஷாந்தி ரவீந்திரா. ஆடல் வல்லானின் அற்புத கோலமே அகிலத்தின் ஆதாரம் என போற்றப்படும் நடனக்கலையை தாயகத்தில் மிளிரச் செய்த மதிப்புமிக்க நடன ஆசிரியை, நாட்டிய தாரகையின் இறுதிச் சுற்றின் நடுவர்களில் ஒருவராக இங்கே நாடு கடந்து வந்து சிறப்பிக்கும் ஸ்ரீமதி கிருஷாந்தி ரவீந்திரா பல பெயர் சொல்லும் மாணவர்களை தாயகத்திலும் புலம்பெயர் மண்ணிலும் உருவாக்கி தந்துள்ளதோடு தனக்கென்று நாட்டியத்தில் தனி இடம் பிடித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடனத்துறையில் ஆடக்கலையில் ஆண் மகனாலும் சாதிக்க முடியும் என்பதை கடந்த 4 தசாப்தங்களுக்கு மேலாக புரிய வைத்துக் கொண்டிருப்பவர், அந்த சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருப்பவர் பரத சூடாமணி ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்கள். இவருக்கான பரத சூடாமணி என்ற அந்த பட்டத்தை தேடி வந்தது அவருடைய பட்டம். மரியாதைக்குரிய அவருடைய குரு தமிழகத்தில் இருந்து அவருடைய விழாவுக்கு வருகை தந்து பரத சூடாமணி என்கின்ற பட்டத்தை அவருடைய விழாவில் வைத்து அவரே கொடுத்தார். அந்த பெருமையை பெற்றவர் ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்கள். நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான நடுவருக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ மேடையிலே ஸ்ரீமதி சுதா சந்திரன் அவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள பரதநாட்டிய கலைஞர். மயூரி திரைப்படத்தில் கதாநாயகியாக பாத்திரமேற்று நடிப்பது முதல் எல்லோர் மனங்களிலும் மயூரியாகவே சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்ட இவர் பரதத்தோடு நடிப்பிலும் முத்திரை பதித்து வருபவர். திரைப்படங்கள் மட்டுமல்லாது சின்ன திரைகளிலும் இவரது பங்களிப்பு அளப்பரியது. அவர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். சுவிஸ் மண் உங்களை சிரம் தாழ்த்தி வரவேற்கிறது. சுதா சந்திரன் அவர்கள் ஒரு முன்னோடி கலைஞர். ஈழத்து மக்களோடு, ஈழத்து கலைஞர்களோடு எல்லாம் அவருக்கு நிறைவான தொடர்புகள் இருக்கிறது. ஈழத்தை சார்ந்தவர்கள் யாராவது அவருக்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது அதற்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் அளிப்பவர். அதற்காக நாங்கள் இன்னும் ஒரு முறை அவரை பாராட்டலாம். நேர்களே, இன்றைய இறுதிச் சுற்றுக்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மங்கள விளக்கேற்றல். இந்த மங்கள விளக்கேற்றலில் நம்முடைய நடுவர்கள் மூவரும் பங்கேற்கிறார்கள். முதலாவதாக கலாநிதி கிருஷாந்தி ரவீந்திரா அவர்கள் மங்கள விளக்கேற்றி வைப்பார். அடுத்ததாக பிரான்ஸ் நாட்டில் தன்னுடைய பரதக்கலை பணியை ஆற்றி வருகின்ற ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றுகிறார். அவரை தொடர்ந்து ஸ்ரீமதி சுதா சந்திரன் அவர்கள் மங்கள விளக்கை ஏற்றுகிறார். மிக்க நன்றி. உங்களுடைய இருக்கைகளில் அமர்ந்து கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். ஐபிசி தமிழிலே நாட்டிய தாரகை என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுகின்ற போது பல்வேறு கேள்விகள் எங்கள் மனதிலே எழுந்தன. இந்த போட்டி என்று சொன்னால் ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள் இதில் பங்கு கொள்ள வேண்டுமே. அத்தனை நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்கிறார்களா? இவ்வளவு தூரம் மேடையில் வந்து ஆடுவார்களா? அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்றெல்லாம் நாங்கள் நிறையவே யோசித்து கொண்டோம். ஆனாலும் கூட அத்தனை யோசனைகளையும் தவிர்த்துவிட்டு உடைத்தெறிந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே நாட்டிய தாரகையின் மற்றைய சுற்றுகளுக்கு வந்தபோது நாங்களே ஆடி போய்விட்டோம். அவ்வளவு அருமையாக நேர்த்தியாக பரதக்கலையை பரதமாகவே பாவித்து இந்த நம்முடைய ஆசிரியர்கள், நடன ஆசிரியர்கள் அவர்களுக்கு பயிற்றுவித்ததை அப்படியே மேடையில் வந்து ஆடி நம்மை பிரமிப்பு ஊட்டினார்கள். அவர்களில் 5 பேரை நாங்கள் தெரிவு செய்து வைத்திருக்கின்றோம். அந்த 5 பேரில் யார் இன்று 1 கிலோ தங்க கிரீடத்தை சூடப் போகிறார்கள் என்று தேர்ந்தெடுப்பதற்காக இந்த 3 நடுவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஐபிசி தமிழ் இந்த பெயரை நாங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலே உச்சரிக்கின்ற பொழுது பல்வேறு விடயங்கள் நினைவுக்கு வந்து செல்கின்றன. நாங்கள் குரல் எழுப்பிய வேளையில் எல்லாம் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் உறவுகள் எங்களை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டவர்கள் என்பதை நாம் என்றுமே மறந்துவிட மாட்டோம். 2016 ஐபிசி தமிழா என்று இந்த நிகழ்ச்சியை அமைத்து அழைப்பு விடுத்த பொழுது இந்த அரங்கத்தை நிறைத்திருந்த நீங்கள் இப்பொழுதும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு இப்பொழுது நாம் எல்லோரும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக புலம்பெயர்ந்த தமிழர்களின் கனவுகள் இவை.
இவற்றை நாங்கள் நனவாக்குவதற்கு ஒரு களத்தை நாங்கள் தேடிக்கொண்டிருந்த வேளையில்தான் ஐபிசி தமிழ் என்று ஒன்று உருவானது. ஐபிசி தமிழ் எங்களை வளர்ச்சி பாதையிலே தான் எப்பொழுதுமே எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினமும் அந்த இரு மாபெரும் போட்டிகளை நடாத்தி அந்த குழந்தைகளை உற்சாகமூட்டுவதற்காக இந்த பரிசில்களை ஐபிசி தமிழ் வடிவமைத்து தந்திருக்கிறது. சரி, நாங்கள் அடுத்ததாக புலம்பெயர் தமிழர்களின் கனவுகளை நனவாக்க ஐபிசி தமிழ் என்ற தலைப்பிலே அடுத்து காணொளி பதிவு ஒன்று இடம்பெறும். ஒற்றை புள்ளியில் எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து வைத்திருக்கும் ஒரு சொல். வாரணம் ஆயிரம் சூழ நின்ற தோரணை கொண்டு நெஞ்சுயர்த்தி நாம் சொல்லும் தாரக மந்திரம். ஒற்றை வார்த்தைக்குள் அடங்கும் ஒப்பற்ற சரித்திரம். ஆதி மனிதனின் ஆன்ம அடையாளம். தமிழ் பல்லாயிரம் ஆண்டு காலம் பாராண்ட வரலாற்றின் பாதியை தின்று செறித்த கடல் நின்று சிரிக்க. மிகுதியின் பாதியை அடக்குமுறைகளும் திட்டமிடப்பட்ட ஆக்கிரமிப்புகளும் புத்தனின் பெயராலான இனச் சுத்திகரிப்புகளும் அழித்து முடிக்க. எஞ்சிய சொற்பம் தப்பி பிழைத்து எட்டு திக்கும் சிதறித்தெறித்து வாழ்ந்து வரும் நிலையில் சொல்லவும் கூடுவதில்லை. அவை சொல்லும் திறனும் தமிழ் மொழிக்கில்லை. மெல்ல தமிழினிச் சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றந்த பேதை உரைத்தான். இந்த வசையனக்கு இதடலாமோ? சென்றிடு வீரட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்த்து என்று பண்டித்த தமிழனங்கின் ஆணைக்கு அடிபணிந்து உதித்தது ஒரு பெரும் சக்தி. தமிழ் எங்கள் உயிர். தமிழ் எங்கள் வரம். தமிழங்கள் வீரம். தமிழங்கள் உணர்வு. தமிழங்கள் உடைமை. தமிழங்கள் பெருமை. தமிழங்கள் தாய்மை. தமிழங்கள் தவம். தமிழங்கள் வளம். தமிழங்கள் வாழ்வு. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், திரும்பிய திசையட்டும் தமிழ், நெருங்கிய பகை முட்டும் தமிழ். இது ஐபிசி தமிழ். உலகத் தமிழருக்கோ உறவு பாலம். உங்கள் முன் ஓர் ஊடகமாக அச்சுவேலி காகித தொழிற்சாலை, கோப்பாய் கைத்தொழில் பேட்டை, மானிப்பாய் மிளகாய் தூள் ஆலை, கிழக்கில் உருவாகும் கைத்தொழில் பேட்டை, நவீன தாவரவியல் மற்றும் கால்நடை பண்ணை என பல்லாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்புகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள், பராமரிப்பு இல்லங்கள், மாதாந்த நிதியுதவி என வாழ்வாதார திட்டங்கள், மாதாந்த உயிர்ச்சுவடு செயற்திட்டம், பரிணாமம் பெறும் ஊடகப் பரிமாணங்கள், கலையுலகம் கண்டிராத பல பிரம்மாண்ட கலை நிகழ்வுகள், சர்வதேச அரங்கில் எம்மவர் கலைஞர்களுக்கான அறிமுகங்கள். இவை அனைத்தும் சாத்தியப்பட்டது உங்களால் தானென்று வரலாறு எழுதிக் கொள்ளட்டும். சென்றடைய வேண்டிய இலக்குகள் நீண்டு கிடக்க
தீர்க்க வேண்டிய தேவைகள் இன்னும் மீதமிருக்க தொடர்ந்து பயணிப்போம் ஒன்றிணைந்து தமிழன் என்ற ஒற்றை அடையாளத்தின் கீழ். IBC தமிழா 2018. IBC தமிழா ஒரு சிறிய வரலாற்றை மட்டும்தான் நீங்கள் அதில் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் எல்லாம் இனி வரும் காலங்களில் தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் நீங்கள் தெரிந்தும் இருக்கின்றீர்கள் இல்லையா? IBC பற்றிய அந்த காணொளி ராஜன் அவர்கள் கூறியது போல ஒரு 100-இல் 5.5 பங்கை கூட தெரிவு சொல்லியிருக்க முடியாது. காரணம், பல முயற்சிகளை IBC தமிழ் திரைக்கு பின்னால் செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிகள் எல்லாமே நம்முடைய மண்ணுக்காகவும் மண்ணில் அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காகவும் நாங்கள் செய்கின்ற பல விடயங்களோடு இந்த நம்முடைய விஷயங்களும், அதாவது ஐரோப்பிய நாடுகளில் நாங்கள் செய்து வருகின்ற விடயங்களும் சேர்ந்து இணைந்து IBC தமிழ் என்கின்ற ஒரு முத்திரையை உலகெங்குக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. IBC தமிழ் எப்பொழுதும் அவர்களோடும் இணைந்து கொண்டிருக்கும் என்கின்ற ஒரு உறுதிமொழியையும் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பதும் உங்களுக்கு தெரியும். சரி சுமதி, அடுத்ததை என்ன என்பதை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். IBC தமிழா ஒரு நடனமாக உங்கள் கண் முன்னே IBC தமிழா இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. பார்த்து ரசியுங்கள், பின்னர் பேசுவோம். தமிழா எழுந்து நீ, தமிழா இணைந்து நீ, தமிழா 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 எழுந்து நீ, தமிழா இணைந்து நீ, தமிழா எழுந்து நின்றால் மலை நீ, இணைந்து நின்றால் கடல் நீ, எழுந்து நின்றால் மலை நீ, இணைந்து நின்றால் கடல் நீ, அண்டம் கண்டம் மாறும் போதும் அழிந்து படாத இனம் நீ. Yeah.
இசையும் மொழியும் மறையாதே. அன்னை தமிழை அணிந்து கொண்டால் அடையாளங்கள் தொலையாதே. மீண்டும் மீண்டும் முயற்சிகள் கொண்டால் மீட்சிகள் உண்டு கலங்காதே. மேற்கே விதைத்த சூரியன் மீண்டும் கிழக்கில் உதிக்கும் கலங்காதே. தமிழா தமிழா எழுந்து நில், தமிழா இணைந்து நில், தமிழா. சொந்தங்களையும் பந்தங்களையும் சொல்லிக் கொடுக்கும் அறிவை, கலையை, மொழியை, பண்பை அள்ளிக் கொடுக்கும் புலம்பெயர் ஓடிய மக்களுக்கெல்லாம் பொது அடையாளம். இசை நாடக முத்தமிழின் குரல் எங்கு முழங்கும் IBC தமிழ். தமிழா தமிழா எழுந்து நில், தமிழா இணைந்து நில், தமிழா 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 எழுந்து நில், தமிழா இணைந்து நில், தமிழா தமிழா தமிழா. ஐபிசி தமிழா சுவிட்சர்லாந்து 2018 அந்த அழகான ஐபிசி தமிழ் பற்றிய நடனத்தை திருக்கோணேஸ்வரா நடனப்பள்ளியின் நிறுவனர் மதிவதனி சுதாகரன் அவர்களோடு கலைக்கோவில் ஆடல் கலையகம் ஸ்ரீமதி நிமலினி ஜெயக்குமார் அவர்கள் வடிவமைத்து நடன அமைப்பை செய்திருந்தார்கள். அவர்களுக்கு ஐபிசி தமிழ் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் இங்கே நடனம் தந்த மாணவ மாணவியருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.